நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில் எதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே திருப்பதிம்பாங்க. நம்ம மட்டும் இல்ல. வடநாட்டுல இருக்கிறவங்க கூட திருப்பதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க? சபரிமலை ஐயப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அது ஃபேமஸு. இந்தியாவுல மட்டும் இல்ல. உலக அளவிலேயே அது ஃபேமஸு. ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா அப்படிப்பட்ட ஐயப்ப சாமி கோவில்லயே ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திருட்டு சம்பவம். திருட்டு சம்பவம்னா சின்ன அளவுல இல்ல, பெரிய அளவுல. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் ரூ. 12,000 விக்குது. இலங்கையில ரூ. 34,000 விக்குது அப்படின்னா, சராசரியா அந்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அப்படிப்பட்ட தங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 4 1/2 கிலோ தங்கம் அப்படிங்கிறது திருடி இருக்கிறாங்க. திருடி இருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க. யார் சொத்து? ஐயப்பன் சொத்து. ஐயப்பசாமி அப்படிங்கிறவருடைய சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, 4 1/2 கிலோ ஒரு மனிதர்கள் திருடி இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில நபர்கள். இது எப்படி வெளியில வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, 1998 ஓகேங்களா? 1998 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா எப்பவும் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பசாமி கோவிலுடைய கூரைகள் இருந்திருக்குது. 1998ல நம்ம விஜய் மல்லையா வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு ஐயப்பசாமி கோவிலுக்கு மேல தங்க கூரை போடுறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன். எங்க கம்பெனி சார்பா நாங்க ஐயப்பசாமி கோவிலுக்கு தங்க கூரை போட்டு தரோம்ன்னு சொல்லி அவரு ஸ்பான்சர் பண்றாரு. அவரு கூட நெறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. பொதுமக்கள் ஸ்பான்சர் பண்றாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஐயப்பசாமியோட கோயிலுக்கு தங்க கூரை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருக்கக்கூடிய 2 கேட் கீப்பர்ஸ் ஓகேங்களா? தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா துவாரபாலகர்கள். துவாரபாலகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பசாமி கோயில்ல அனைத்து சாமி கோயில்லயுமே இருப்பாங்க. எந்த கோயிலுக்கு போனோம்னாலும், கோயிலுக்கு முன்னாடி அந்த சாமியோட அந்த பர்ட்டிகுலர் மூலஸ்தான ரூமுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம வந்து வரவங்கள அவங்க வெல்கம் பண்ற மாரி இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம அனுமதி இல்லாம நம்ம போய் அவங்கள பார்க்க முடியாதுங்கிற மாரி தான் அது. ஓகேங்களா? அவங்க 2 துவாரபாலகர்கள். அப்படி நம்ம அந்த கோயிலுக்கு தங்கக்கூரை செஞ்சு போடும்போது, துவாரபாலகர்களுக்கு 2 பேத்துக்கும் சேர்த்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 42 கிலோ இருக்கக்கூடிய தங்க தகடுகள் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? தங்க தகடுகள் அப்படிங்கிறது மேல வந்து அப்படியே ஒரு காப்பு மாரி. ஓகேங்களா? காப்பு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? எல்லாருக்கும் புரியுற மாரி எப்படி சொல்லலாம்? ஓகேங்களா? ஒரு கவசம், தங்க கவசம் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி சொல்லலாம். தங்க கவசம் வந்து 42 கிலோ இருக்கக்கூடிய தங்க கவசம் அப்படிங்கிறது 2 சாமிக்கும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. 2 சாமிக்கு இருக்கக்கூடிய தங்க கவசத்த சேர்த்துனா, டோட்டல் வெயிட் 42 கேஜிஸ் 42 1/2 கிலோ. ஓகேங்களா? 42.5 கேஜிஸ் 42 1/2 கிலோ. இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. ஐயப்பசாமி கோயில்ல இருக்கக்கூடிய தங்க கவசத்துல வந்து முறைகேடு நடந்திருக்குது. வெயிட் கம்மியா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வெயிட்டுக்கும், இப்ப இருக்கிற வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எடை கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த விஷயத்துல தாமாக முன் வந்து கோர்ட் தலையிடுது. ஏன் திடீர்னு கோர்ட் வந்து தலையிடுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ப ஊர்ல எப்படி முதலமைச்சர் எலக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போதோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுலயும் நெக்ஸ்ட் இயர் எலக்ஷன் வரப்போகுது. முதலமைச்சர் எலக்ஷனு. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத ஐயப்பசாமி கோயில பிரச்சனையா வச்சு பிஜேபி, காங்கிரஸ் 2 பேருமே அரசியல முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஐயப்பசாமி கோயில்ல முறைகேடு நடக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுல என்ன நடந்துட்டு இருக்குது? இவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் சரியா? இதெல்லாம் முறையான்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. ஓகே. அப்படி என்னதான் நடந்திருக்குதுன்னு கோர்ட் தலையிட்டு, முறையிட்டு, தானா முன் வந்து கேஸ முன்னெடுத்து விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. 2019லயே ஏற்கனவே இந்த மாரி நாங்க வந்து துவாரபாலகர்கள் மேல இருக்கக்கூடிய தங்க கவசத்த பராமரிப்பு செஞ்சு தரோம். பழுது பார்த்து தரோம். அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நாங்க நீக்கி தரோம். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கம், சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் நாங்க சரி பண்ணி தரோம்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. 2019லயே ஒருக்கா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எடுத்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 42 1/2 கிலோ இருந்திருக்குது. திருப்பி அவங்க கொண்டுட்டு வந்து வைக்கும்போது 38 கிலோ தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, 4 1/2 கிலோ தங்கம் அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்குது. அத எடுத்துட்டு போய் இது பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெட்ராஸ சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவரு என்ன பண்றாரு, தானா முன் வந்து கோயில்கிட்ட வந்து தேவஸ்தானத்திட்ட அவரு விஷயத்த வைக்கிறாரு, முன் வைக்கிறாரு கோரிக்கையா. இந்த மாரி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கருத்த சொல்லிட்டு, ஒரு சில விஷயங்கள செஞ்சு காமிச்சுட்டு, நான் வந்து சாமிக்கு வந்து தங்க கவசத்த ஃப்ரீயா சுத்தம் பண்ணி தரேன். எனக்கு அந்த வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாரு. போகும்போது கழட்டிட்டு போயிருக்கிறாரு. ரிட்டர்ன் கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாரி வந்து எடை கம்மியா கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு கேரளாவுல மிகப்பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது இதுதான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு இல்ல. கடந்த 10, 15 நாட்களா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குது. நாள் பட இது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமா இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சு, ஒரு முறைகேடு நடந்துச்சுன்னா, அதுக்கு உண்டான சரியான முறைகேடு அப்படிங்கிறத எங்க நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு, சம்மந்தப்பட்ட ஆட்கள கைது பண்ணி சிறைச்சாலையில போட்டு, அவங்கள வந்து கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி, கேஸ ஃபைல் பண்ணி, சார்ஜ் பண்ணி, அத ப்ராப்பரா கொண்டு போயிரலாம். ஓகேங்களா? குற்றத்த வந்து கோர்ட் விசாரிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து ஓகே.
எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்த கேஸு கரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சுங்களாம். அதே மாதிரி தான் இந்த ஐயப்பசாமி கோயில் விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் உள்ளாடி பூதவும் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. கோர்ட்டு தானா முன்னெடுத்திருக்குது. இதோடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் தெரியும். சரி, ஒரு சில நாட்கள் கழிச்சு அது எப்படி தெரியும், எப்ப தெரியும்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த தவறுகள் சரியாக்கப்பட்டு, காணாம போன நகைகள் திரும்பவும் ஐயப்பசாமி கிட்டயே கொண்டுட்டு வந்து சேர்த்தும்போது தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். நான் என்னங்கிறேன், மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஆசை? நீங்களே தொழிலதிபரா தான் இருக்கிறீங்க. ஐயப்பசாமியோட சொத்த கை வச்சு அந்த பணத்த வாங்கி சாப்புட்டு நல்லா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்கலாம். நாளைக்கு நல்லா இருக்க முடியாது. திங்கிறதுக்கு ஆள் இருக்காது. எல்லாமே இருந்தாலும் திருடனவன் திங்க முடியாது. எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க யாரா வேணாலும் இருங்க. இல்ல நான் யாரா வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு அப்பாற்பட்ட இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? நீங்க எந்த சாமிய நம்புறவங்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? பொதுவான 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்குது. ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்குது. 2வது கர்மான்னு ஒண்ணு இருக்குது. இது 2யும் நீங்க மையப்படுத்திக்கிட்டு 2க்கும் நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா போதும். 2யும் நீங்க கரெக்ட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா, நீங்க சாமியே கும்பிட தேவையில்ல. நீங்க எந்த கோயிலுக்கும் போக தேவையில்ல. யாருக்கும் நீங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. கர்மா, லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த 2யும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது போதும் உங்களுக்கு. அது நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்கனாலே போதும். ஓகேங்களா? இல்லைன்னா, நீங்க எல்லா கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போய் எது நல்லது பண்ணாலும் சரி, கர்மா, லா ஆஃப் அட்ராக்ஷன் 2ம் சரியில்லைன்னா, அது தப்பா தான் போய் முடியும். ஓகேங்களா? நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. அதுவும் சாமியோட இதுக்கு ஆசைப்படாதீங்க. சாமி அப்படின்னு சொல்றத விட பொது சொத்து. ஓகேங்களா? அத வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் குடுக்குறாரு அப்படின்னா, அவங்க வூட்டுக்கு குடுக்கல. கோவிலுக்குன்னு சொல்லி குடுத்துருக்காரு. நாளைக்கு வரவங்க அத பார்த்துட்டு அவங்களும் ஒரு நல்லது பண்ணுவாங்க. ஒரு அன்னதான திட்டத்துக்கோ, ஒரு நல்லதுக்கோ, எதுக்கோ. இந்த நாட்டோட யாரா இருந்தாலும் சரி, நாட்டோட முதலமைச்சரா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, வீட்டுக்குன்னு போனாலும் சரி, வீட்டுக்கு போகலினாலும் சரி, 3 வேள பசி எடுக்கும். வயித்துக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது நெனச்சு தான் அவங்க இது பண்றாங்க. ஓகேங்களா? மனுஷனுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவோ இருக்குது. ரூ. 1,00,00,000 பணம் இருந்தாலும் திங்க முடியுமா? இல்ல ஃபோன்பே, கூகுள் பேல லட்சம் கோடி இருந்தாலும் அத எடுத்து திங்க முடியுமா? எந்த பயனும் இல்ல. அத கடையில குடுத்து ஒரு ரூ. 10 தண்ணி வாங்கி குடிச்சா தான் அந்த தாகம் அடங்கும். ஓகேங்களா? அந்த இயற்கை அப்படிங்கிறதே நம்மளுக்கு மீறி தான் இருக்குது. அந்த இயற்கை உட்பட்டு தான் எல்லாருமே நடக்கணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.